வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ளோரிடா ட்ரிப்போட டே 2 நாங்கள் மேஜிக்கல் கிங்டம் டிஸ்னி வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். டிஸ்னி வேர்ல்டு உள்ளே போகிறதுக்கு பார்க்கிங்லேருந்து இறங்கி மோனோ ரயில், ஃபெரி, அப்புறம் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. இது மூணில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். மோனோ ரயில் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஆப்ஷனே எடுத்து நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், கேசல் தெரியுது இல்லையா? இப்போ அங்கே தான் போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். இங்கே ரீச் ஆனதுமே செக்யூரிட்டி செக்லாம் இருக்கும். அதை முடிச்சுட்டு டிக்கெட் நம்ம ஆன்லைன்லேயே எடுத்திருந்தாலும் இங்கே கார்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, இது டிஸ்னி ஃபுல்லாகவே அழகாக சுற்றி காமிக்கும். நமக்கு ஒரு ஓவர்வியூ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டியை நம்ம அவைல் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஸ்ட்ரீட் தான் போயிட்டுருக்கோம். இந்த பார்க் என்ட்ரானதுமே நீங்கள் பார்க்குற ஏரியா வந்து மெயின் ஸ்ட்ரீட் தான். இங்கே பார்த்தீங்களா, இந்த வால்ட் டிஸ்னியோட ஸ்டாச்சு இருக்குது. இப்போது இந்த கேசல் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மெயின் ஸ்ட்ரீட் வழியாக நடந்து போனால் தான் நம்ம அந்த கேசலை பார்க்க முடியும். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம மூவிஸில் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருந்த ஒரு இடத்த நம்ம இப்போ நேரில் பார்க்க போகிறோன்னா அதோட எக்ஸைட்மெண்ட்டே வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த டிஸ்னி கேசல் சென்டரில் இருக்கும். அதை சுற்றி தான் நம்ம கவர் பண்ண போகிற ரைட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லேண்டாக வந்து செப்ரேட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே இங்கே வரவங்க ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த டிஸ்னி கேசல் கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இங்கே நிறையா பரைட்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தான் அவங்களோட டே அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும். வீடியோவில் அந்த அளவுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல இந்த கேசலு, பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், வால்ட் டிஸ்னியோட சிலை ஒன்று இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனப்போ க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் மார்னிங் 8 o'clockலாம் இந்த டிஸ்னி வேர்ல்டு வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா 8:30க்கு தான் போயிருந்தோம். பட் அந்தளவுக்கு வந்து க்ரௌட் ஒன்றும் சேரலை. டிஸ்னி வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பரைட்ஸ் நடக்கும், நிறைய ஷோஸ்லாம் நடக்கும். முக்கியமாக இந்த கிறிஸ்மஸ் டைமு அதெல்லாம் வந்து நிறையவே பரைட்ஸ் நடக்கும். காலையில் 9 o'clock, மதியம் 3 மணிக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் தான் எல்லா பரைட்ஸுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போது நம்ம டுமாரோலேண்ட் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே ட்ரான்னு ஒரு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ரோலர் கோஸ்டர் தான். இது வந்து சூப்பராக இருக்கும்னு வந்து வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ இதோட வெயிட்டிங் டைமு எப்பயுமே வந்து 90 minutes தான் வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போனோடனே இதை கம்ப்ளீட் பண்ணிடணுன்ட்டு மைண்ட் செட்டில் தான் போனோம். பட் நாங்கள் போன டைமு வெறும் 30 minutes தான் இதோட வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிடலான்ட்டு தான் இதுக்கு போய் லைனில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லைனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குவிக்காகவே மூவ் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரோலர் கோஸ்டரு. லைக் இன்டோரு அவுட்டோருன்னு மிக்ஸ்டாகி வரும். அதுவும் இல்லாத நம்ம பைக் மேலே உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரைடை நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணிவிடுங்க. இது முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. வெளியில் வந்து இப்போது நாங்கள் நேராக வந்து ஸ்பேஸ் மவுண்டெயின், டுமாரோலேண்ட்லேயே ஸ்பேஸ் மவுண்டெயின் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இன்டோர் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான், ஃபாஸ்ட் ரைடு இது. பட்டு நமக்கு இன்டோராக இருக்கவே வந்து அந்தளவுக்கு த்ரில்லிங் தெரியாது, மூமெண்ட் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்கும். இதுவும் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இதுவுமே வெயிட்டிங் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த 2 ரைடுமே ஒரு 30 minutesலேயே நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரான் வந்து 30 minutes போட்டிருந்தாங்க, ஆனால் ஒரு 10 minutesலேயே உள்ளே போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பீட் வேன்ட்டு கிட்ஸுக்கான ரைடு தான் இது. ஜஸ்ட் இந்த கார்லாம் இருக்கு இல்லையா, இதை நம்மளே வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இந்த பேத்தில். ஸோ இது வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம வர மாதிரி இருக்கும் இந்த ரைடு. கிட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அட்வென்ச்சர் லேண்ட் தான் போயிட்டோம். அட்வென்ச்சர் லேண்டு வந்து அப்படியே வந்து ஒரு நம்ம அந்த ஃபாரஸ்ட்டோட தீம் தான் இருக்கும். ஃபுல்லாக மரம், செடி, கொடி, அனிமல்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் கூட இங்கே இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்க, எல்லாம் கூட எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. இங்கேயும் கிட்ஸ் ரைடெலாம் இருந்தது. இங்கே பாருங்கள், த மேஜிக் கார்பெட், இது வந்து ஒரு கிட்ஸ் ரைடு தான். இது நிறைய கார்னிவல்ஸ்லாம் பார்த்துருப்போம் அந்த ரைடு, அது மாதிரி தான் இருந்துச்சு.
இதில் வந்து நிறையா ரைட்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் தான் போகிறோம். இது வந்து ஒரு போட் ரைடு மாதிரி தான், இன்டோரு டார்க் ரைடு. நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணுவோம். சுற்றி அந்த பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் அந்த கார்ட்டூன் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதோட தீம்டு ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக இங்கே இருக்க ரைட்ஸ் எல்லாமே கிட் ஃப்ரெண்ட்லி ரைட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்கேரியாலாம் இருக்காது. ஸோ கிட்ஸுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரைடை முடிச்சுட்டு ஜங்கிள் க்ரூஸ்க்கு தான் போயிட்டோம். இதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜங்கிள் க்ரூஸில் பார்த்திங்கன்னா டக்கு லைனில் நிற்கக்குள்ள இந்த டக்கெல்லாம் பார்த்துருந்தோம். நல்லா இருந்துச்சு. நான் நினச்சேன் ரியல் அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. பட்டு இந்த க்ரூஸில் போயிட்டு நான் நிறையா அனிமல்ஸ் அந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம க்ரூஸில் போனால் எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. பட் அனிமல்ஸ் எதுவுமே ரியல் இல்லை. அவங்களே வந்து செட் பண்ணி வச்சுருக்க அந்த அனிமல்ஸ் தான். இந்த 2 ரைடும் முடித்ததுமே லன்ச் டைம் வந்துருச்சு. ஸோ சாப்பிட்டு ஃப்ரான்டியர்லேண்ட் தான் போயிருந்தோம். ஃப்ரான்டியர்லேண்டில் வந்து இங்கே பாயோ அட்வென்ச்சர்ஸுன்ட்டு இந்த ரைடு தான். இது ஒரு வாட்டர் ரைடு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை போய் பார்த்துடலான்ட்டு தான் கிளம்பிட்டோம். இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் அந்த டின்னான்ற ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இருக்கு இல்லையா, அவங்களாம் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ரைடு ஃபுல்லாகவே அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அட்லாஸ்ட் இந்த வாட்டர் மேலேருந்து கீழே வரும் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல தான் த்ரில்லிங்காக இருந்துச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இது ஒரு வாட்டர் ரைடுன்னுவே வெட்டாயிட போகிறோன்ட்டு ரெயின் பான்சோஸ்லாம் போட்டுட்டு தாங்க போனோம். பட் அந்த அளவுக்குலாம் வெட் ஆகலை. அப்புறம் ஃப்ரான்டியர்லேண்டில் பிக் தண்டர் மவுண்டென்னு ஒரு ரைடு இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரீஃபர்பிஷ்மெண்ட்காக. அது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதுவும் கவர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு லிபர்ட்டி ஸ்கொயர் ஹாண்டட் மேன்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஏன்னா வந்து இதோட வெயிட்டிங் டைம் வந்து 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு. காலையில் 11 o'clock வரைக்கும் கூட்டமே இல்லை. எல்லா ரைட்ஸும் கடன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம். 11 o'clock மேலே எப்படி தான் இவ்வளோ க்ரௌடு சேர்ந்துச்சுன்னே தெரியல. எல்லா ரைட்ஸுமே வெயிட்டிங் டைம் வந்து 50 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் அப்படியே ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து லைனில் வந்து இதுவும் 50 மினிட்ஸ் நின்று உள்ளரையும் வந்துட்டேங்க. வந்துட்டு ரைடும் பார்த்திங்கன்னா அழகாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஏறி உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ரைடு போகலை. ரைடு வந்து பாதியிலே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு போல். நாங்களும் சரியாயிடும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு மேலே இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு க்ரூ மெம்பர்ஸே வந்து அந்த லாக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி வெளியில் வந்து வெளியில் போக சொல்லிட்டாங்க. இந்த ரைடு வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ன்ட்டு. இவ்வளோ கிட்டத்தட்ட நினச்சி பாருங்கள், 50 மினிட்ஸ் ப்ளஸ் ரைடு உள்ள ஒரு 30 மினிட்ஸ் 1 hour எங்களுக்கு இதிலே வேஸ்ட் ஆகிடுச்சு. பட் வந்து டிஸ்னி டீம் வந்து அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு லைட்னிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. லைட்னிங் பாஸ்னால் நம்ம லைன்லேயே நிற்க தேவையில்ல, கடகடன் மூவ் ஆகும். அதுக்கு தனியாக பே பண்ணணும் இல்லையா, அது வந்து ஏதாவது ஒரு ரைடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லைட்னிங் பாஸை வந்து ஒரு ரைடுக்கு யூஸ் பண்ணிட்டு போகலான்ட்டு தான் இப்போது ஃபேண்டசி லேண்ட் வந்திருக்கும். ஃபேண்டசி லேண்ட் தான் டிஸ்னி வேர்ல்டில் இருக்க ஒரு பெரிய லேண்ட்னே சொல்லலாம். இங்கே வந்து நிறைய ரைட்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்னி வந்தீங்கன்னா இந்த லேண்டை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் தான் நிறைய ரைட்ஸ் இருக்குது. நாங்கள் அந்த லைட்னிங் பாஸை யூஸ் பண்ணி வின் த பவுச் இந்த ரைடு தான் போயிருந்தோம். இதுக்கு வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 60 மினிட்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே, அந்த டைமை வந்து இதில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு தான் இந்த ரைடு வந்திருந்தோம்.
கோச்ன்ட்டு ஒரு கார்ட்டூன் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த ரைட் ஃபுல்லாகவே இருக்கும். கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரைடு ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த ரைடை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பீட்டர் பிளான்ஸ் ஃப்ளைட்டு இதுக்கு தான் வந்து நின்னும். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க வெயிட்டிங் டைமு. பத்தாததுக்கு லைனில் நிற்கக்குள்ளே வந்து டிலேடுன்னு போட்டுட்டான். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வர்றதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகிடுச்சு. நம்ம நடக்கிறது கூட அந்தளவுக்கு தெரியலங்க. இந்த வெயிட்டிங் டைமு அதில் ரைடுக்காக நம்ம நிற்கிறோம் இல்லையா, அதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகிடும். லேண்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்டான ரைட் தான் 7 டிராஃப்ட் மெயின் ட்ரெயின். இது வந்து ஒரு ஃபேமிலி ரோலர் கோஸ்டர். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நாங்கள் வந்து வெயிட்டிங் டைம் கம்மியாகவே இல்லை, 2 hours இருந்தது. அதனால் எங்களால் போக முடியல. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஆகிடுச்சு இந்த ரைட்ஸ்லாம் முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ கேரசல் வந்து ரொம்ப பெரிய கேரசல் இருந்துச்சு. ஸோ பையன் வந்து போகணுன்னு ஆசைப்பட்டான்ட்டு அதையும் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கேரசல் வந்து ஏறியாச்சு. இதுதான் எங்களோட டிஸ்னியில் லாஸ்ட் ரைடும் கூட. ஓரளவுக்கு மோஸ்ட்டாக எல்லா ரைட்ஸும் கவர் பண்ணிட்டோம். இந்த ஹாண்டட் மேன்ஷன் தான் பாதிலே வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தாலும் வெயிட்டிங் டைம் வந்து 60 மினிட்ஸ்க்கு கம்மியாக இல்லவே இல்லை. ஸோ ஈவினிங் 7:30 போல் ஆகிடுச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலான்ட்டு டேரெக்டாக இதை முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். இந்த கேசல்லாம் பாருங்கள், லைட்னிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ப்ளூ கலர் லைட் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த வாலை வந்து எடுக்க முடியாதான். கிட்ஸ் எல்லாருமே போய் எடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தஷ்வினும் போய் ட்ரை பண்ணணும்னு இருந்தான். ஸோ அது லைனில் நின்று அதை போய் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அது வரவே இல்லை. நெக்ஸ்ட் அந்த கேசல் உள்ளே வந்து நம்ம போய் பார்க்கலாம். இது உள்ள டைனிங் அதெல்லாம் இருக்குது. பட் அதுக்கெலாம் நம்ம போகல. ஜஸ்ட் என்ன இருக்குதுன்னு மட்டும் போய் பார்க்கலான்ட்டு உள்ளே இப்போ போயிட்டுருக்கோம். சுற்றி வந்து அந்த ஆர்ட் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த கேசல் உள்ளார. இங்கே நிற்கிறாங்க இல்லையா, இங்கெல்லாம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். டைனிங்லாம் நம்ம புக் பண்ணி போகலாம் போல். ஸோ அதெல்லாம் லிஃப்ட்டு மாதிரி மேலே போகுது. ஆக்சுவலி கேசல் உள்ள மேலே வரைக்கும் கூட போகலாம் போல். வெளியில் வந்து பார்த்தா இங்கே வந்து மொத்த கூட்டமும் இங்கே தான் இருக்குது. ஏன்னா வந்து 8 o'clock வந்து பரைட் நடக்குது, 9 o'clock ஃபயர் வாக்கு. ஸோ அதுக்காக கூட்டம் வந்து முன்னாடியே வந்து இங்கே இடம் பிடிச்சி உட்காந்துருவாங்க போல். லைட்டிங் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போகிறோம், ஆனால் இந்த கேசல் முன்னாடி ரொம்ப காலியாகவே இருந்துச்சு. என்னடா இது காலியாக இருக்குதுன்னு பார்த்தேன். எல்லோரும் வந்து அந்த ஃபயர் ஒர்க்ஸு இந்த பரைட்லாம் பார்க்குறதுக்கு போய் உட்காந்துட்டாங்க. ஸோ நாங்கள் ஃப்ரீயாக இருக்கவே அங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ஜாலியாக வந்து கிளம்பியாச்சு. டிஸ்னி என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன பசங்களுக்கு ரைட்ஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.